ஒயின் ஷாப் மூட 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னோனே, தலைவன் போற வேகத்த நீங்களே பாருங்க. சிவனே நின்னுகிட்டு இருந்தவர பார்த்தீங்கன்னா, நான் வீலிங் பண்றேன் நீ பார்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பண்றான்னு நீங்களே பாருங்க. மச்சான் பால் பாக்கெட் வாங்கணும் மச்சான், போயிட்டு வர மச்சான். ஏய் நில்லுடா, அந்த வீலிங்க பத்து போடா. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பார்க் பண்ணிக்கிட்டு உள்ள வர சொன்னா, இவங்கள பாருங்க உள்ள வந்து பார்க் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி சிறப்பான பைக் ரைடர் செஞ்ச தரமான சம்பவங்களை தான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? இவர் ஸ்டண்ட் பண்றாரு நினைச்சு பார்த்தீங்கன்னா, பைக்கை பார்த்தீங்கன்னா முன்னாடி விட்டு பின்னாடி குதிக்க, அப்புறம் என்ன அது ஒரேடியா போயிட்டு இந்த வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இங்கே ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா போலீஸ் நிப்பாட்ட உடனே பார்த்தீங்கன்னா தலையை பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடலாம்னு பார்த்தீங்கன்னா சந்து புதுலாம் திருப்பினாலும் அப்புறம் என்ன 500 ஃபைனை 1500 மாற்றிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா வலிக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த உடனே தலையும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வர்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா காத்துலேயே பார்த்தீங்கன்னா திருப்ப எதில் உள்ள ஆட்கள் பார்த்தீங்கன்னா கேட்டாத பிறகு ஒரு கேள்வி போட்டா சென்சாரில் போயிடும். ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தலையும் வந்தா ஒய்ஃபுக்கு கூட எப்பமா ஒருத்தர் பைக் ஓட்ட சொல்லிக்கலாம், இந்த வாய்ப்பு எப்பமா ஒருத்தர் தான் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் தவித்தாரு. அப்புறம் என்ன வீட்டுக்கு போனால் பெரிய சம்பவம் இருக்குங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா டிடி5 பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ தலைவன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறான்னு நீங்களே பாருங்க. ஆனால் உண்மைக்கு ஓட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்களா கீழே கம்பஸை பண்ணுங்க. உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா நீங்களாம் சொங்கி பைக்கில் வீலிங் பண்ணுறது, நான் படுறேன் சூப்பர் பைக்கில் வீலிங் பண்ணுறேன்னு வந்தால் தாத்தா வீலிங் பண்ணேன். இவங்கள பாருங்க பைக்கில் வச்சு இடிச்சிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பெருந்தனமே சாரி கேட்குறாங்கன்னு. சாரி சார். ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காரு. இன்னொரு தடவை இடிச்சிட்டு 2 சாரி கேட்போம். சார் சாரி சார். இவங்க அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் மோடில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க திடீர்னு பைத்தியம் முடிச்சான்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு ரெக்கரை தான் நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரே தாவனாங்க. அப்புறம் என்ன ரெக்கெல்லாம் கிடச்சிட்டு என்ன மூக்கு தான் உடஞ்சிதான். புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடியில் பார்த்தீங்கன்னா பொண்ணு இருந்துக்கிட்டே எனக்கு பைக் ஓட்ட தெரியுமாடா அப்படின்னு கேட்க தலைவன் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் ஓட்ட ஸ்கிட்டே அடிப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடித்தான். கல்யாணம் பண்ண முதல் நாளே எப்படியும் அவமானப்படணும். முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா பின்னாடி இருக்க ஆள் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல் காலை தூக்குனா இவருக்கு இது தேவைன்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க. தலைவன் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கப்பு தான் அடித்தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியல. தம்பி எப்படி கரெக்டாக கொண்டு போறாரு இல்ல? பெருசேரி எதுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஜப்பான் டைட்ஸை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் அழுங்காமல் பார்த்தீங்கன்னா 1 ரூபா கைனத்துக்கு வச்சா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். ஆனால் நம்ம கண்ட பார்த்து இந்தியாவில் உள்ள ஒரு ஆள் இவர் பார்த்தீங்கன்னா என்ன பைக் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனால் இவர் எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பட்டில் அழுங்காமல் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் இப்படி ஆயிடுச்சாப்பா? ஏன் பெருசு என்னாச்சு? இல்லைப்பா, அது வைக்கிறதுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த வீடியோ கிடச்சிருக்கு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதே போல வச்சிருப்பேன். தலைவன் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பைக் ஓட்டுறாருல, அதே மாதிரி நம்மளும் ஓட்டலாம். பார்த்தீங்கன்னா தலைவன் யூட்டர் போட்டு ஒரு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினா பின்னாடி ஒரு ஆட்டோக்காரர் பார்த்தீங்கன்னா டேரக்டாக வண்டி விட்டுத்தாரு. அதுக்கப்புறமா என்ன நஷ்டீடு கொடுத்து ஏற்றிருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நின்னாரு. காருக்காரர் பார்த்தீங்கன்னா முட்டாமல் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்க நீங்கள் என்னையே முட்டாமல் இருக்கிறது, நான் எப்படியும் பார்த்தீங்கன்னா தலையில தான் குதிப்பேனுங்கிற மாதிரி அவரே போய் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பட்டன் மூலமாக தெரிவிங்க பிடிச்சிருக்குன்னு, பிடிக்கலன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிங்க பிடிக்கலன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்லைக்கான ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆங்கில பட்டனை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமாக வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய் மக்களே.